ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th கொஸ்டின் 5.2ல 12th கொஸ்டின். Let A 3, minus 4 and 9 B minus 4 C 5, minus 7 D 7, minus 7. இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரலா ஒரு ட்ரெபீசியத்தை மேக் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரெபீசியத்தை மேக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்லோப் அடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி பிசி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப்பான ஃபார்ம் அடிக்கங்க. ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஸோ இப்போ ஸ்லோப்பு ஏபி பிசி சிடி வெடிகளுக்கு வரும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸோ ஸ்லோப் ஏபி பார்த்தீங்கன்னா y2 minus y1, ஸோ minus 4 plus 4 by x2 minus x1, 9 minus 3. ஸோ 0 divided by 6, 0 divided by 6 வந்து 0. ஸோ 0 கீழே எந்த நம்பர் தான் 0, பட் நம்பர் கீழே 0 வந்தோன்னா அது இன்ஃபினிட்டி அன்டெஃபைன் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து ஸ்லோப் ஆஃப் பிசி ரெண்டு கவனிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி y2 minus y1 minus 7 plus 4 5 minus 9 என்ன வருது? minus 3 by minus 4 equal to minus கேன்சல் பண்ணால் 3/4. அடுத்து ஸ்லோப் ஏசி அதே சிடி அப்படிங்கிறோம். சிடி ஸ்லோப் ஆஃப் சிடி x1 y1 இது x2 y2 y2 minus y1 minus 7 plus 7 divided by 7 minus 5. அப்போ இது 0/2 வருது, 0 ஆகிடுது. அடுத்து ஸ்லோப் ஆஃப் ஏசி லாஸ்ட் ஏடி ஏ அண்ட் டி லாஸ்ட் போடும்போது y2 minus y1 minus 7 plus 4 7 minus 3 equal to minus 3/4. இங்கே பாருங்க, இதில் ஸ்லோப் ஏபி 0 அண்ட் ஸ்லோப் சிடி 0. இது ரெண்டு என்ன இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. இது ரெண்டும் பாருங்க ஆப்போசிட்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கான ஃபிகர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல், அதாவது இது ஏபிசிடினா ஸ்லோப் ஏபியும் சிடியும் இதோடைய ஸ்லோப் என்ன வருது? 0 இருக்கு. இதோடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிறது 3/4 பிசி பாசிட்டிவ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கு minus 3/4 ஏடி. ஸோ ரெண்டு பார்த்தா வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும், பட் ஸ்லோப்போட நெகட்டிவ் சைடு இருக்கும். அதனால therefore slope of AB equal to slope of CD and slope of BC is not equal to slope of AD. Therefore hence ABCD form a trapezium. ட்ரெபேசியம்னா தமிழில் சரிவகம்னு சொல்லுவோம். ரெண்டு சைடு வந்து ஸ்லோப்பாக இருக்கும், ரெண்டு சைடு பேரலாக இருக்கும். ஓகேவா? 2 parallel and 2 non-parallel is called trapezium. அடுத்து 13 பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணால் ஒரு ட்ரெபேசியம் கிடைக்குமா, அதாவது பேரலோகிராம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இது பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ டயக்ராம் போட்டுக்கலாங்களா? எப்படின்னு வச்சுங்களா?
ட்ரபசியன்னா ஏதாவது ஒரு அளவு இருக்கும், 4 பக்கமும் இருந்துட்டு தான் இருக்கும், அதான் ட்ரபசியம். ஸோ இது ஏ, அது குவாட்ரேட்டர் சொல்லணும்ல, அது ஏபிசிடி. குவாட்ரேட்டரில் வந்து 4 சைடு, இதோட மிட் பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பேரலோகிராம் கிடைக்கும். அதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் பேரலோகிராம். அதான் வாழ ஸ்கொயர் மாதிரி இல்லை, நம்ம சேர்த்து சின்னதாக போட்டுருங்க படம். இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 4 -4, -2. பியோட வேல்யூ 5, -1. சியோட வேல்யூ 6, 5. டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -7, 6. ஓகேவா, அதான் கொஸ்டின் நம்பர் 13. ஸோ இதில் மிட் பாயிண்டாக எடுத்துக்கிறானம்மா, ஏபிசிடி முடிஞ்சு இது இன்னு எடுத்துக்காங்க, இது எஃப்னு எடுத்துக்காங்க, ஜின்னு எடுத்துக்காங்க, இது ஹெச்னு எடுத்துக்காங்க. ஸோ இப்போ இன்றது ஏபியோட மிட் பாயிண்ட்டு, எஃப் பிசியோட மிட் பாயிண்ட்டு, ஜி சிடியோட மிட் பாயிண்ட்டு, ஹெச் ஏயோட மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்ம் எழுதிக்காங்க. மிட் பாயிண்ட் m of x, y equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. So midpoint AB, midpoint of AB, point in a short form, midpoint of AB are E of x, y equal to add -4 plus 5 by 2 -2 -1 by 2. When I say the 1 by 2 do -3 by 2. This is midpoint of AB. அதாவது இதுதான் ஈயோட வேல்யூ. அதே மாதிரி எஃப் அப்படிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, பாயிண்ட் ஆஃப் பிசின்றது எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய். இதனோட ஆட் பண்ணாங்க. அப்போ 6 plus 5 by 2, 5 minus 1 by 2. இது 11 by 2, இது 4 by 2. 4 by 2 கேன்சல் பண்ணாதீங்க, நம்மளுக்கு தேவைப்படும் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் சிடி, அது யாருன்னா ஜி எக்ஸ், ஒய். அதுலேயே ஆட் பண்ணுங்க. மேலே ரெண்டும் -7 plus 6 by 2, 6 plus 5 by 2. So -1 by 2, 11 by 2. ஓகேவா, அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி அது யாரு, ஹெச் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு -4 plus 7, sorry, -7 by 2, 6 minus 2 by 2. இது -11 by 2, 4 by 2. இப்போ இந்த 4 மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேரலோகிராம் அப்படின்னா இது இதனுடைய டயகோனல் பைசெக்டிவ் ஈச் அதர். இதனுடைய மிட் பாயிண்ட் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அந்த பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் இஎஃப்ஜிஹெச்ஏ ஃபார்மிங்க பேரலோகிராம் சொல்லலாம். அப்போது இப்போ மிட் பாயிண்ட் அதே மாதிரி அப்படிங்க ஈஸி அப்படிங்க. ஓகேவா, மிட் பாயிண்ட் ஆஃப் இஜி, ஈக்கும் ஜிக்கும் எங்கே இருக்கு, இஜி பாருங்க, இ இங்கே இருக்கா, ஜி இங்கே இருக்கு. ஸோ ரெண்டும் பாருங்க, மிட் பாயிண்ட் ஆஃப் இஜி அண்ட் எஃப்எஸ் இருக்கு. அப்போ என்ன வருது, 1 by 2 -1 by 2 by 2, -3 by 2 plus 11 by 2 by 2.
-1 மெட்டீரியல் 0/2 வரும். இங்கே -3 + 11 வந்து 8/2/2 வரும். இந்த 2 மேலே 0 ஆயிடுச்சு இல்லையா? அதனால் இது வரும்போது இடம் வந்து 2 கீழே வந்தால் 0, கீழே 4, இப்போ 8/4 இடம், இப்போ 0,2ன்னு வருது. ஓகேவா? இது தானே ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இதே மாதிரி மிட் பாயிண்ட் FH இந்த லைன் எஃப் இங்கே இருக்கு. அப்போ மிட் பாயிண்ட் போடும்போது அதுக்கும் மைனஸ் அது எஃப்ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11/2 வருது. இது -11/2. ஓகேவா? அப்போது 11/2 -11/2 /2 கமா இங்கே 4/2, அங்கே ஒரு 4/2/2. அப்போ இது வந்து அதே சேம் 0/2 வரும். இது 4 + 4 8/2, அந்த 2 கிலோனா 4 ஆகிடுது. இது ஆன்சர் 0,2. இது ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள், அப்புறம் ஈக்குவேஷன் 1 and 2ல் இந்த மிட் பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய லைன், அதாவது எக்ஸ்எஃப் இஜி, இந்த 2 பாயிண்ட் அடிக்குது சேமாக இருக்குது. அதாவது 0,2 0,2. அப்போது midpoint of EG, therefore midpoint of EG equal to midpoint of HF. Hence the midpoints E, F, G, H form a parallelogram. ஸோ பேரலோகிராம்னா அந்த டைகனுடைய மிட் பாயிண்டோட மீட்டிங் பாயிண்ட் வந்து சேம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2022 பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் 23. ஓகேவா? 2 முறை கேட்டுக்கிறாங்க பாருங்கள்.